சொரக்காய் பசும்பொரியல் பண்ண போகிறோம். இந்த சொரக்காய் பசும்பொரியல் எதுக்கெல்லாம் ஆகும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ ஐயா சொல்லுவாங்க, அம்மா பேசுவாங்க. நான் அது வரையும் காய்கறி இந்த சொரக்காயை நறுக்கி கொடுக்கணும். எனக்கு வேலை கொடுத்தாங்க, அதனால் நான் வேலையை பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், சொரக்காய் வந்து எதுக்கெல்லாம் ஆகும், அதாவது டயட்டில் வந்து அவங்க என்னென்ன பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் சொரக்காய் ஆகும்னு சொல்லுங்கள். நான் பசும்பொரியலுக்கு விட்டேன். சொரக்காய் பசும்பொரியல் வந்துங்க நீர்க்கடுப்புக்கு ரொம்ப நல்லது, சிறுநீரகத்துக்கு நல்லா வேலை செய்யும். நீர்க்காய்கள் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. சொல்லுங்கம்மா, இந்த சொரக்காயை எப்படியெல்லாம் செய்யலாம், என்னவெல்லாம் பண்ணலாம்? சொரக்காய் நான் வந்து பசும்பொரியல் அப்படிதான் எனக்கு என்னோட கேம்ப்ல ஐயா அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, நல்லா பொடிசா பொடிப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பொடிப்பொடியா நறுக்கி ஐயா நறுக்க போறாங்க, நம்ம பார்க்க போறாங்க. ஐயாவுக்கு வேலை கொடுத்துட்டு நம்ம அப்புறம் அது மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் அழகா எடுத்து. ஆனா இந்த நான் ஃபர்ஸ்ட் தடவை சாப்பிடும்போது சொரக்காயை எப்படி சாப்பிடுறது பச்சையா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு சொரக்காய் வாசம் பிடிக்காது, ஆனா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அதோட மனம் மாறி போயிடும். அதுக்கப்புறம் இப்படி கூட சொரக்காயை சாப்பிட முடியுமா அப்படின்னு அவருக்கு அவ்வளவு அழகா வைப்பாங்க. குச்சி குச்சியா ஆமா, குச்சியாவும் நேரா போடலாம். ஆமா, இப்படி எப்படியே போட்டு அப்படியே சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கு, நைஸா இருக்கு. கட்டிங் மாஸ்டர் வேலை கூப்பிடுறாங்க. ஆமா ஐயா, ஒரு நாளைக்கு வந்து வேலை பார்த்தாங்க. அப்புறம் சுகருக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் அடிக்கடி இதை எடுத்துக்குவேன். உடம்பு சூடு ரொம்ப குறையுது இது சாப்பிடும்போது. ஆனா எனக்கு நல்ல ரிசல்ட், சுகருக்கு வந்து நல்லா கேட்குது. அதனால வாரத்துக்கு கட்டாயமா 2 வேளையாவது நான் இதை எடுத்துக்கிறேன். சுரக்காயை வந்து சமைச்சு சாப்பிட விரும்பாத ஆட்கள் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்டா, நல்ல சுவையா இருக்கும். ஏன்னா அதுல அந்த ஆட் பண்றது எல்லாமே அவ்வளோ கரெக்டா ருசியா இருக்கிற மாதிரி அளவு சேர்க்கிற அளவுலதான் இருக்கு எல்லாமே. சரியா, எல்லாரும் பச்சை எப்படி சாப்பிடுறதுங்கிறாங்க. பச்சையா இது வரைக்கும் எவ்வளவு பேரை சாப்பிட வச்சிருக்கீங்க சமைக்காம? சாப்பிட்டவங்க என்ன ஃபீட்பேக் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அதான் சொல்லுங்க. ஒரு 5000 பேருக்கு மேல. 5000 பேர் மீதியமா 2016 இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னால ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருந்தோம். நேரடி பேச்சு 2014 ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் வேற அது ஒரு இல்ல, முதல்ல ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் நேரடி பேச்சுக்கு வந்து மக்கள் ஆன்லைன் கிளாஸ் வாட்ஸ்அப்ல மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் நேரடி பயிற்சி வச்சதெல்லாம் எப்படி ஒரு நேரடி பயிற்சிக்கு வந்தவங்க மட்டும் ஒரு 20,000 பேர் இருக்கும். கொஞ்சமா செய்வோம், கொஞ்சமா செஞ்சுக்கலாம். இது நேரா ரெண்டாவது நறுக்குனா குறுக்கும் நறுக்கிடலாம். எப்படி எதிர்பார்க்கீங்க? இலையா தான் இருக்கு, இலையா இருக்கு, நல்லா நைஸா வெட்டிட்டீங்க. கொஞ்சம் திக்கா வேணும்னா குறுக்க வேணா வெட்டலாம். இது ரொம்ப தின்னா தான் இருக்குது. வீடியோக்காக செய்யறங்க. நீங்க தெரியலங்கிறீங்களா? ஆமா, அந்த பக்கம் தக்காளி சின்ன வெங்காயம் இருக்கு. நீங்க என்ன ரொம்ப கொஞ்சமா இருக்கு? தக்காளி சின்ன வெங்காயம் வீடியோக்காக எப்படி செய்யணும்னு தெரியறதுக்காக தக்காளி சின்ன வெங்காயம் என்ன பொடியான இருக்கிறதுனால நறுக்கலாம், எப்படி வேணாலும் நறுக்கலாம். நமக்கு வந்து மெல்றதுக்கு வசதியா இருக்கணும். ஏன் அவ்வளவு நைஸா நம்ம நறுக்கிறோம்னா மெல்றதுக்கு வசதியாகும். வெங்காயம் உப்பு காரம்லாம் உள்ள செய்யற மெத்தடெல்லாம் என்னென்ன அவசியம் இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு சுவைக்காக வேண்டி ஆட் பண்றது தானே. வெங்காயம் கொடுத்தாங்க. ஆமாங்க, வெங்காயம் மேல உள்ள தோல் வலிக்கிட்டு போயிடுச்சு, வலிக்கி விட்டது. நமக்கு தின்ன வெட்ட அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ள போகும். அந்த காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வெங்காயம் வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 தக்காளி ஒரு கால், ரொம்ப கொஞ்சம் அந்த வேர்க்கடலை கொஞ்சம் அப்படியே அது தட்டுங்க, சும்மா லைட்டா 1-2 தட்டி. வேர்க்கடலை தக்காளி போதும். என்னது? வேர்க்கடலைங்க. தக்காளி நறுக்கிட்ட பாருங்க. தக்காளி தேங்காய் வேலை அவ்வளோதான். ஒரு 2 மல்லி அதெல்லாம் காட்டுங்க. வெங்காயத்தை காட்டுங்க, சுரக்காய் காட்டுங்க, தக்காளி, அதுக்கப்புறம் தேங்காய் பூ, சுரக்காய் பசுங்கலவை பண்ண போகிறோம், சுரக்காய் பொரியல் பச்சையாகவே சாப்பிட போகிறோம். இது வந்து நீங்கள் சுரக்காய் அப்படியே பச்சையாக சாப்பிடலாம்.
அந்த கலவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நம்ம கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கிறோம். டேஸ்டா இருக்கும். அதனால உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். மல்லி இலை 2 வெட்டி, மல்லி, கொத்தமல்லி வேணுமா? மிளகுத்தூள், கொத்தமல்லி எல்லாம் வேணும். கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். பாருங்க எல்லாம் வெட்டிட்டோம், கொத்தமல்லி எல்லாம் வெட்டாம இருக்கோம். என்ன வேற என்ன பண்ணீங்க? மிளகுத்தூள் போட்டிருக்கீங்க, சீரகத்தூள் போட்டிருக்கு, உப்பு போட்டிருக்கேங்க. வேர்க்கடலை போட்டுலாங்க. உப்பு வந்து ரொம்பவும் போட வேண்டியதில்லை, லேசா போட்டா போதும். உப்பு போடாமையும் சாப்பிடலாம். அதில் சுரக்காயை பொறுத்தளவு சவுச்சவு சுரக்காய் அதெல்லாம் வந்து உப்பு போடாமையும் சாப்பிடலாம். மல்லி, மல்லி இலை, கொத்தமல்லி, கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இப்போ இது சாப்பிட வேண்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த உணவு சுரக்காய் பசுந்தழை அற்புதமாக இருக்கும். சிறந்த உணவு, சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க. இதே போலங்கய்யா பீர்க்கங்காய் செஞ்சுக்கலாம். சவுச்சவு இதே மாதிரி செஞ்சுக்கலாம். மெத்தடு இதே தான். இதே தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். இதே மெத்தடு தான், காய் மட்டும் மாற்றிக்கலாம். நீர்க்காய்கள்னாலுமே இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். மக்களே பார்த்துட்டீங்கல்ல, இது மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் சாப்பிடணும். அந்த மைக்கை கொஞ்சம் கொடுங்க. மைக்கு வாங்கிட்டேன். இயற்கை உணவு நம்ம உடம்பை காப்பாற்றும். சமையல் உணவுங்கிறது உணவை சாகடிச்சு நம்ம சாப்பிட்றோம். இது வந்து உயிருள்ள உணவு. செடியில் பறித்தோம், நறுக்கணும். இந்த நறுக்குனது கூட, இந்த கலவை கூட எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சாப்பிட்றதுக்கு பல்லுக்கு வசதியாக இருக்கும், மெல்றதுக்கு. அப்புறம் அந்த காரஞ்சாரமாக வேணும் இல்லை, மிளகு சீரகம் காரம், ஆமாம் டேஸ்ட். உப்பு வந்து போட்டுக்கிட்டோம். அப்புறம் புளிப்பு வேணும்ல, தக்காளி. நான் லெமன் சாரும் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம லெமன் சாரும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நிறைய சம அளவு கூட சேர்க்கலாம். சுரக்காய் எவ்வளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இது வந்து ஆண்மையை பெருக்கும் இந்த உணவு. அதே நேரத்தில் இடவரைய யாரும் நினச்சிங்கன்னா காலை உணவாக அதை எடுங்க. தினசரிலாம் எடுத்துடாதீங்க. இது ஒரு நாளைக்கு நீங்கள் எடுங்க. அடுத்தடுத்து என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறலாம் ஒரு 48 days டயட் இருக்குது. அது நாங்கள் ஆயுஷ்னு ஒரு பயிற்சியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நேரடியாக வாங்க. இயற்கை உணவினுடைய ருசி தெரியாமல் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறதுக்கு நீங்கள் பாட்டுக்கு கிளம்புறீங்க. எனக்கு அது எப்படி நீங்கள் இயற்கை உணவை பற்றி குறை சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணிருச்சு. அதனால தான் இப்போ இந்த வீடியோவே நான் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். அப்போ தான் உணவோட ருசி தெரியும் உங்களுக்கு. சுரக்காயை முதல்ல கட் பண்ணி ஒரு சின்ன பீஸ் இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், அது மாதிரி சாப்பிடுங்க, அப்போதான் தெரியும். நான் அப்படித்தான் பண்ணுவேன். அந்த உணவு தயாரிக்கும் பொழுது அந்த காயை பற்றி ஃபஸ்ட்டு தனியாக சாப்பிடுவேன். அந்த காயை தனியாக சாப்பிட்ட பிறகு தான் அதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணால் நல்லா இருக்குங்கிற ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். ரெடி பண்ணி சாப்பிட்றத விட தனியாக ஒரு துண்டு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும். பார்த்தீங்களா, அப்படி சாப்பிட்டு பார்க்கணும். நான்லாம் பீர்க்கங்காய் கொடியில் கிடக்கும்போது அப்படியே அணில் மாதிரி பாதியை கடிச்சிருவேன், மீதி வச்சிருவேன். மறுநாள் போய் பாதி கடிச்சு அப்புறம் மீதி சாப்பிடுவேன். அப்படிலாம் சாப்பிடுவான். முருங்கை பிஞ்சும் அப்படித்தான். அப்படியே மரத்தில் இருக்கையில மரத்தோட அப்படி. அப்புறம் அணில் என்ன தனியாக பச்சு கொண்டு போய் கழுவி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே. நான் அணில் மாதிரி குருவி மாதிரி நான் எத்தனையெல்லாம்